வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வெறித்தனமான ஒரு ஏர்னிங்ஸ் மெத்தட் தான். ஸோ நான் இப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரஸ்டபிள் 100% நீங்க ட்ரஸ்டபிள். உங்களுக்கு ஒரு 1% கூட உங்களுக்கு அந்த டவுட் வராது. இல்ல ஏர்ன் பண்ணலாமா, ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்ற டவுட் உங்களுக்கு ஒரு 1% கூட வராது. ஸோ அதுக்கு நான் 100% கேரண்டி. ஏன்னா இதுல பேமெண்ட் வரப்போற மெத்தட் அப்படி, இதுக்கான நம்ம ஏர்ன் பண்ற மெத்தடும் அந்த மாதிரி ஒரு மெத்தட். ஸோ நமக்கு டவுட்டே வராத ஒரு ஏர்னிங் மெத்தட்ல நம்ம ஏர்ன் பண்ண போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். சரி, நம்ம இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் AdSense. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் கூகுள் AdSense தான் வேர்ல்டுலேயே வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு சைட். ஸோ இது மூலமா தான் யூடியூபர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் இருந்தால் இந்த கூகுள் AdSenseல ஏர்ன் பண்றோம். பிளாகர் வெப்சைட் ரன் பண்றவங்க இந்த கூகுள் AdSense வச்சு தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஆட் மூலமா ஏர்ன் பண்றது. ஓகே. ஸோ இதன் மூலமா வச்சு தான் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து கூகுளோட ஒரு கம்பெனி. அதாவது இந்த ஒரு சைட் ஆஃப் பிசினஸ் ஆட் மூலமா கூகுள் எங்களுக்கு ரெவென்யூ தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ ஏர்ன் பண்ண போறோம். இப்ப எல்லாருமே வந்து கூகுள் AdSense இன்னொன்னு எதை பார்ப்போம் அப்படின்னா யூடியூப் வெப்சைட் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ இது அப்படி இல்லை. அதையும் தாண்டி ஒரு வந்து புதுவிதமான ஒரு ஏர்னிங் மெத்தட் இப்ப ரீசெண்ட்ல தான் ஒரு 1 மந்த்துக்குள்ள தான் இது வந்து கொஞ்சம் பாப்புலரா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நீங்க மறுபடியும் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ கொஞ்சம் லென்தா போகலாம். லென்தா போச்சு அப்படின்னாலும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல சொல்லப்படுற விஷயங்கள் அந்த மாதிரி விஷயம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்மளோட கூகுள் AdSense இது வந்து என்னோட மெயின் கூகுள் AdSense. ஓகே. நான் இதுல தான் என்னோட வெப்சைட்டை வந்து நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், பிளாகர் வெப்சைட்டை. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு AdSense கிடைக்காது. ஓகே. இன்னுமே கிடைக்கல, எனக்கு AdSense கிடைக்கல. ஏன்னா நிறைய எரர் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ அது நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இயர் 1 இயருக்கு மேல நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல அவ்வளோ ஆக்டிவ்ல இல்லை. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனையே. அவ்வளோ போஸ்டர் வந்து போடுறது கிடையாது. அதான் மெயின் பிரச்சனை. ஓகே. ஸோ நம்ம வந்து இதுல அப்ரூவல் எடுக்கணும்னா நம்ம ஏதாவது ப்ரூவ் பண்ணணும். ஓகே. நம்மளால வந்து நீங்க அட் தாரதுக்கு வந்து எங்கள்கிட்ட அது பேக்ரவுண்ட்ல வந்து எங்களுக்கு அது பாசிபிலிட்டி இருக்கு, ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நாங்க இதுல ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு வந்து AdSense கிடைக்கும். ஓகே. AdSense அப்ரூவல் கிடைச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து கூகுள் AdSenseஓட ஒரு பேக் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதுதான் ஒரு அல்கோரிதம். இப்ப நமக்கு வந்து ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தான் ஸோ நமக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதான் யூடியூப்லயும் பார்த்திருப்போம். எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சர்ஸ் வந்து தேவை. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது இல்லாம எதுவுமே இல்லை, உங்களுக்கு சிம்பிள். ஓகேயா. ஸோ இது என்ன சொல்றேன்னா, நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களால அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு AdSense அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ நானே ஸ்டார்டிங்ல நம்பல. நான் ப்ரூஃபோட சொல்றேன். ஸோ நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. வித்தின் அ டே பேமெண்ட் AdSense அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்க எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன். ஸோ இது இப்ப ஸ்டார்டிங் அப்படின்றனால உடனே அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இப்பவே இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல, உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஸோ அது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஃப்ரெஷரா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ நம்ம அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதான் என்னோட கூகுள் AdSense. ஓகே. இதுல இப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து அப்ரூவல் கிடைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து வடிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிஃபரெண்ட் உங்களுக்கு அப்பவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரௌசருக்குள்ள வந்துடும், இன்னொரு ப்ரௌசருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா Yo.fan. ஓகே. Yo.fan. இது வந்து .com டொமைனே இல்ல. இருந்தாலும் இவங்க வந்து கூகுளோட பார்ட்னர்ஷிப் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா தான் நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ற மட்டும் இல்லாம இதுல நம்மளோட யூசர் ஐடியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் ஃபாலோ பண்ற மூலமா இதுலயும் அப்டேட் வந்திருக்கும். ஸோ இது என்ன மாதிரி ஒரு சைட் ஆஃப் வந்து ஒரு டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதுவும். கூடிய சீக்கிரம் இதுல நிறைய அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து டைரக்டா கூகுளோடயே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது இவங்க வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் AdSenseல இருந்து உங்களுக்கு ரெவென்யூ வந்து ஆட் ஆகும் அப்படின்றது. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது சிம்பிள் தான். நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்களோட இமெயில் வச்சு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க.
குடுக்குற டீடைல்ஸ கரெக்ட்டான டீடைல்ஸா குடுங்க. ஏன்னா, உங்கள AdSense அப்ரூவல் டைம் அது பிரச்சனையா வரும். ஸோ கரெக்ட்டான டீடைல்ஸ குடுங்க. ஸோ குடுத்து நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியல அப்டின்னா, கீழ Yo.fan அப்படின்னு போட்டு அக்கவுண்ட் கிரியேட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதுக்கான ஒரு வீடியோ போட்டுருவோம். ஓகேயா? ஸோ கண்டிப்பா இப்படி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அது நமக்கு வந்து நம்மளோட வீடியோ மத்தவங்களுக்கும் போய் சேர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் நமக்கும் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நம்மளோட டச்ல இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்க. நம்மளும் வந்து பார்த்துக்கலாம். ஓகே எத்தன பேர் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் குடுத்துருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவை. கண்டிப்பா யாரும் பார்க்க போறது கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த கெட் ஸ்டார்ட்ட குடுத்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிருங்க. ஓகேயா? ஸோ இதுல சைன் அப் வித் கூகுள் அக்கவுண்ட், Facebook அக்கவுண்ட் எதுவுமே கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னமான ஒரு பேஜ் தான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இன்டர்ஃபேஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் கூடிய சீக்கிரம் நமக்கு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்பயே வந்து மொபைல் இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கு. இந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொபைல் கட் அவுட்ல குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ நான் ஜஸ்ட் நம்மளோட சேனல் லோகோ, இன்ட்ரோ வந்து இதுல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக் ஸோ அதுக்கான இன்டர்ஃபேஸ் தான். பேசிக் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ எவ்வளவு வியூஸ் அப்படின்ற இந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். எஸ் ஓகே. இப்போ இதுல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான். இப்போ கூகுள் AdSense ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கூகுள் AdSense அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து உங்களோட சைட் வந்து ஆட் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ யோஃபேன் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல போயிட்டு எனக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இதை கொடுத்து என்னோட அக்கௌண்ட் வந்து நான் காப்பி பண்ணலாம். ஸோ இதுல வந்து காப்பி லிங்க் அப்படின்னு கொடுத்து என்னோட யூசர் ஐடி நான் காப்பி பண்றேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த AdSenseல வரேன். AdSenseல வந்துட்டு இங்க நியூ சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளோட வெப்சைட்டை நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ அது வெப்சைட்ல வந்து அந்த டொமைனை நம்ம கொடுத்தோம்னா சரி ஓகே. அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இந்த யோஃபேன் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமா அவங்களே உங்களுக்கு மேனேஜ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் எடுத்து தருவாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ஸோ சிம்பிள் மெத்தட் தான். அதுல குடுக்குற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ல போயிட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் செட்டிங்ஸ்ல போய் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ கூகுள் AdSense அப்படின்றது உங்களோட என்ஐசில இருக்கிற டீடைல்ஸ் கொடுங்க. ஓகே இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எஸ்டிமேட் ஏர்னிங் அந்த டேஷ்போர்ட் வந்து எனக்கு இதுல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே இப்போ அதுவே நான் இங்க வந்து என்னோட மெயின் AdSense பார்த்தோம்னா எனக்கு அந்த ஹோம்லாம் இருக்கு. ஓகே நான் ஹோம்ல தான் இருக்கேன். எனக்கு வெயிட்டிங்லயே இருக்கு, பெண்டிங்லயே இருக்கு எனக்கு அப்ரூவல். ஓகே அதுவே இங்க வந்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவல் கிடைச்சு எனக்கு டேஷ்போர்டே வந்துட்டு. ஸோ AdSense யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல நீங்க ஒரு பிளாகரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நமக்கு அப்ரூவல் கிடைச்சா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு இதுல அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஓகேயா? ஸோ அது என்ன அப்ரூவல் அதுக்கான ப்ரூஃபும் போடுறோம். சில பேர் ப்ரோ நீங்க சும்மா வந்து ஸ்கேம் இதெல்லாம் அப்ரூவலே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்ரூவல் கிடைச்சதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்துடலாமா? இப்போ இதுல நான் வந்து எல்லாமே வந்து டைமோட ஷோ பண்றேன். ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூகுள் AdSense நான் கிரியேட் பண்ணது. ஓகேயா? ஸோ நான் கிரியேட் பண்ணது டைமை வந்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னா 7 மார்ச் 2023 கரெக்டா டைம் பார்த்தோம் அப்படின்னா நைட் எனக்கு ஒரு 7:30 அப்படி. ஓகே 7:24க்கு நமக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். கூகுள் AdSense அக்கௌண்ட். ஓகே ஸோ நான் இது கூகுள் AdSense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த யோஃபேன் அப்படின்ற அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பாருங்க நமக்கு வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 7:29க்கு தான் நமக்கு மெயில் வந்து. ஏன்னா அந்த டைம் தான் ரெண்டுமே கிரியேட் பண்ண ஃப்ரெஷ்ஷா வந்து AdSenseம் கிரியேட் பண்ண இந்த யோஃபேன் அப்படின்ற அந்த வெப்சைட்லயே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண. ஸோ நீங்க AdSense ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கோ இல்லை நீங்க யூடியூப் சேனலுக்கோ நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அதுல இந்த அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணாதீங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா வந்து அப்ரூவல் கிடைக்கும். நீங்க பழைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்க மேபி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க பார்க்கலாம். அதனால ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் AdSense அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு கூகுள் AdSense அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியாது அப்படின்னா கிரியேட் கூகுள் AdSense அக்கௌண்ட் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கான ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இப்போ இதுல நீங்க டைம் பார்த்துட்டீங்க தானே? ஸோ நான் இப்போ வந்து நமக்கு AdSense கிடைச்சதுக்கான மெயில காட்டுறேன். ஸோ இதான் நமக்கு AdSense கிடைச்சதுக்கான மெயில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஆக்டிவேட்டிங் யுவர் AdSense அக்கௌண்ட். ஓகே ஸோ நமக்கு வந்து AdSense வந்து கிடைச்சிட்டு. ஓகே நமக்கு AdSense வந்து கிடைச்சிட்டு. இதுல வந்து நம்ம பப்ளிஷர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு AdSense கிடைச்சது. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுக்கான டைமை காட்டுறேன் பாருங்க. ஓகே மார்னிங் 8 hours ago. ஓகே ஸோ டுடே மார்னிங் 3 மணிக்கு எனக்கு அக்கௌண்ட் கிடைச்சிருக்கு. வித்தின் 5 ஹவர்ஸ்ல எனக்கு அப்ரூவல் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு.
ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டே வந்து நமக்காக அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ணதில்ல. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் மட்டும் இங்க பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு AdSense அப்ரூவல் கிடைச்சிடும். ஸோ இது வந்து நியூவா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு சைட் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. அண்ட் நீங்க இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூசர்ஸ் இப்போ வந்து ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க கண்டினியூஸா இதுல வீடியோஸ்கள் போடலாம். அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னா நீங்க யூடியூப்ல லோகோ யூடியூப்ல இப்ப ஷார்ட் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஷார்ட் வீடியோ லோகோ இருக்காது. இல்ல நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ லோகோ இல்லாம ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அப்படி டவுன்லோட் பண்ற வீடியோஸ்களை இங்க நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல இது பேசிக்கா இது நீங்க இன்ஸ்டாகிராம், யூடியூப் இல்ல வந்து டிக்டாக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். இதுல அப்லோட் மெத்தட் எல்லாமே பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் வந்து எதுவுமே ஃப்ரெஷ்ஷா வந்து புதுசா சொல்ல தேவையில்ல. ஸோ இவ்வளவுதான் இதுல விஷயம். ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் ஏர்ன் பண்றது, அதுவும் கூகுள்கிட்ட இருந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு AdSense கிடைச்சுதா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ் திருப்பி யூடியூப் சேனல்.